சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அடுத்து ஒரு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் பார்க்க போறோம். இது நார்த் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் 13/7/2026 முதல் 12/8/2026 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். சோ 2 போஸ்ட் வந்துட்டு ஈச் ஆஃப் மும்பை லொகேஷன், புவனேஸ்வர், நாக்பூர், புனே, சோலாப்பூர் டிவிஷன்ஸ்க்குலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. லெவல் 1க்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. 2026 to 2027க்கான சென்ட்ரல் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ சிட்டிசன் இந்தியா, நேபாள், பூட்டான் டெபிட்டானா இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் லெவல் 2க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 12th முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். 50% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். இல்லைன்னா 10th முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இல்ல 10th முடிச்சு ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். இதே லெவல் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா 10th பாஸ் அல்லது ஐடிஐ அல்லது நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் கண்டிப்பா வந்து முடிச்சிருக்கணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கம் டைபிஸ்ட்னால வந்துட்டு டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கணும். 30 ஸ்பீடுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் அல்லது 25 ஸ்பீடு வந்து ஹிந்திக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி ரெண்டுல ஏதோ ஒன்று டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருந்திருக்கணும். அடுத்த மினிமம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா சோ ஸ்கவுட் கைடு, ரோவர் ரேஞ்சர், பிரசிடென்ட் இல்லைன்னா ஹிமாலயன் வுட் பேட்ச், சோ இந்த மாதிரி ஹோல்டர் செக்ஷன் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இருக்குன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம், ஓபிசிக்கு வந்துட்டு 3 வருடம், எக்ஸர்விஸ்மென்னுக்கு வந்துட்டு 3 வருடம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இயர் கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா மாற்றுத்திறனுக்கு 10 வருஷம், அதுல வந்து 13 வருஷத்துக்கு ஓபிசியும் 15 வருஷத்துக்கு எஸ்சி எஸ்டிக்கும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் டிவோர்ஸ்டு உமன் ஜட்ஜிகலி செப்பரேட்டா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் யூஆர் கேட்டகரிக்கும், ஓபிசி கேட்டகரிக்கு அப் டு 38 வயசு வரைக்கும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அப் டு 40 வயசு வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ அந்த லெவல் 2க்கு வந்துட்டு ஏஜ் யூஆர் கேட்டகரினா 1997 இருக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஓபிசி 1994, எஸ்சிஎஸ்டி 1992. இதே லெவல் 1க்கு இருந்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி 1994, ஓபிசிக்கு 1991 இருந்து எஸ்சி எஸ்டிக்கு 1989 வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 400 ரூபாய் வந்து ரீஃபண்டபிள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்துட்டு ஓபிசி கேட்டகரி, ஓசி கேட்டகரிகளுக்கும், எஸ்சி எஸ்டி, எக்ஸர்விஸ்மென், மாற்றுத்திறனாளிகள், ஆல் உமன் கேஸ்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும், மைனாரிட்டி எக்கனாமிக் வீக் பர்சன் இவங்களுக்கு 250 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த 250 ரூபாய் ரிட்டன் டெஸ்ட் நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ரீஃபண்ட் ஆயிடும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபீஸ் எக்ஸப்ஷன்ஸ் சொல்லிட்டு அனெக்ஸ் பி டீடைல்ஸ்ல வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு தெளிவா இருக்குன்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அதற்கு அடுத்தபடியாக பார்ட் பில வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட், நேஷனல் ஈவென்ட், நேஷனல் ஜாம்பி, சோ நேஷனல் ஈவெண்ட், ரயில்வே ஈவெண்ட், இந்த மாதிரி இதுல ஏதாவது சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா சோ அதை பேஸ் பண்ணியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 or more அடிஷனல் ஈவெண்ட்ஸ் அதாவது அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா 10 மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்த A+B ஒட்டுமொத்தமா சேர்த்து 100 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து வைக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய அபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா www.rrccr.com. சோ இது மூலியமா தான் விண்ணப்பிக்கணும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் போட்டோ காப்பீஸ், சைன் போட்டோ காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் காப்பீஸ், சோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பண்ணணும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, எஸ்சி எஸ்டி, ஓபிசி சர்டிபிகேட் இதெல்லாம் வந்துட்டு பிடிஎஃப் இருக்கணும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மறுபடியும் வந்து சொல்றோம் 12/8/2026 வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். சோ இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், சோ இதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பும் வந்துட்டு இது பண்ணிருக்கோம், அதுவும் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் பண்ண ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் இப்படி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியா 360 jobs.com வந்துட்டு நீங்க கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்துட்டு எங்களோட மெயில் ஐடிக்கு பிசினஸ், கொலாபரேஷன், ப்ரொமோஷன் இது ரிலேட்டட் எல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம். சப்போர்ட் ரிலேட்டட்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்போர்ட் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்தியா 360
jobs.com இந்த 2 மெயில் ஐடி மூலியமாக கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வெப்சைட் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் நேம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 360 jobs.com சொல்லிட்டு ஜஸ்ட் கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு உடனடியாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்க சைன்இன் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நம்ம போடுற எல்லா அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். இதுதான் நண்பர்களே நம்மளுடைய வெப்சைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லா அப்டேட்டுமே நம்ம வெப்சைட்லயே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்டேட் டீடைல்ஸ் இதுல எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆகும். இதுலயே நீங்க ஓபன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம போட்ட உடனே உங்களுடைய லேப்டாப்பா இருக்கட்டும், இல்ல நோட் பேடா இருக்கட்டும், இல்ல நீங்க மொபைலா இருக்கட்டும், சரி எது இருந்தாலும் சரி நோட்டிபிகேஷன் உடனே கொண்டு வந்துடும். ஜஸ்ட் வந்துட்டு சைன் அப் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இதுல உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து 12 கேரக்டர் வந்து கொடுத்துட்டு உங்களோட போன் நம்பர் கொடுத்துட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நீங்க டெய்லி வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா நம்ம போறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். இது நீங்க கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு நீங்க செக் பண்ணாலே முழு அப்டேட் வரும். ஸோ இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலுடைய போட்டிருக்கிற வீடியோ வந்துட்டு இதுலயே நீங்க பிளே பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலயே அப்ளை ஆன்லைன் வந்து கொடுத்துருக்கோம், அபிஷியல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டும் வந்து கொடுத்துருக்கோம். சரி வாங்க, பிளே பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் டீடைல்ஸ் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம்.